காதல் பித்து பிடித்து காதலித்து தன்னை மறந்து அவசரப்பட்டு பெற்றோர்களை எதிர்த்து அலையில்லாத கடலாய், சிலையில்லாத கோவிலாய், மரம் இல்லாத காடாய், உயிர் இல்லாத உடலாய், ஊர் விட்டு ஊர் திரிந்து மங்கையின் ஆசைக்காரர்களிடம் குடியிட்டு சிக்கித் தவித்து உயிர் விட்டு காதலில் ஜெயிக்க மறந்த ஓர் காதலர்களின் சோக கதைதான் இது. இப்போ என்னடா பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லா ஆண்டவனுக்கு தான் தெரியும். பார்த்துக்கோ, ஏதாவது நல்லா நடக்கும். என்ன ஐட்டங்களோ நேரினா கடற்கரையிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், தொட்டு பார்த்தால் ஓடிவிடும். இல்லா, நான் ஒன்று கேட்குறேன், கோச்சுக்கிறேங்க. இது காலையில் பார்த்த மூஞ்சிங்களாச்சு. நீ கடற்கரை விட்டு போகலையா? என்னம்மா ஆட்டோவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹே, அந்த ஆட்டோக்காரரு. என்னம்மா நீங்க இன்னும் போகலையா? இல்லைண்ணா, இன்னும் போகல. எங்கே போகிறதுனே தெரியாமல் தான் இங்கே உட்காந்துருக்கோம். வாழணும்னு ஆசைப்பட்டு தான் சென்னைக்கு ஓடி வந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா. இங்கே தெரிஞ்சவங்கன்னும் வேற யாரும் இல்லை. அதான். என்னம்மா சொல்ற நீ? மாயவரம் பக்கத்தில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்து ஊர் தலைவரோட பொண்ணு தான் நான். விஜய் எங்கள் வீட்டில் டிரைவராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்குன்னு யாருமே இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க படிக்க உயிரோடு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கே அம்மாவாக இருந்து அவன் பார்த்துக்கிட்டான். அப்படி பார்த்துக்கிட்டதுனாலே என்னமோ தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. வாழ்ந்தா அவன் கூட தான் முடிவே பண்ணிட்டேன். நிலா, சாமி கும்பிடு. பிள்ளையாரப்பா நல்ல வழியை காட்டிப்பா. விஜய், நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, கொஞ்ச நாளாவே எங்கள் வீட்டில் நம்மளை பற்றி பிரச்சனையாக இருக்குன்னு. நிலா, உன்னை விட 1000 மடங்கு எனக்கு ஆசை இருக்குது. உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை தான். கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் சரி பண்ணிடலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு சொல்லு. புரிஞ்சுக்க நிலா, ஒப்பனை பற்றி எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேன்ல. ஒப்பனை எடுத்துக்கிட்டு இந்த ஊரில் வாழவே முடியாது. எங்கே போனாலும் தேடி வந்து வெட்டுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னன்னு சீக்கிரம் ஒரு முடிவு சொல்லு. நான் கிளம்புறேன். அப்போ எங்க அப்பாவோட ஆள் ஒருத்தர் நீ கெட்ட கேடுங்க பொண்ணு கேக்குதா? வீட்டோட வச்சு கொன்றுவேன் நாயே. ஐயோ கடவுளே, எனக்கு வேற வழி தெரியல. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தான் நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்துட்டோம்.
அப்போதான் நாங்கள் உங்களை பார்த்தோம். ஆட்டோ அண்ணே, ஆட்டோ வருமாண்ணே? ஆட்டோ வரும், நானும் வரும். எங்கே போகணும்? பீச்சுக்கு தானே. உட்காரு உட்காரு. இல்லை அதோ தெரிஞ்ச பாரு கண்ணைக்கு சேலை. பீச் வந்துருச்சுமா, இறங்கு. என்ன போட்டானே? சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. என்ஜாய் பண்ணுங்க. வரேண்ணே, போகலாமா? எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நாங்கள் இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சதுன்னா எங்களை உயிரோடவே வாழ விட மாட்டாங்கண்ணா. ஐயோ, இந்த சென்னை மாநகராட்சியில் ஆட்டோ ஓட்டி இப்படியே பெரிய ஆள் ஆகணும்னு பார்த்தா ஐயோ காலி பண்ணிடுவாங்களாட்டுக்கு. இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். அம்பர்லாமனும் சீக்கிரம் காலி பண்ணுறான். இங்கே இருந்தால் அவன் முடிக்க ஆபத்து, உனக்கும் ஆபத்து. இருந்தாலும் கூப்பிட்டு பார்ப்போம். வாங்கம்மா, நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். ஐயோ, சும்மா கூப்பிட்டேன், இன்னும் வந்துடுவாங்களோ? என்ன விஜய், போலாமா? சும்மா இரு, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறான். இர்ஷா நல்லவராதா? என்னமோ தம்பி டவுட் போடுறாரோ, ஆனாலும் நான் ரொம்ப நல்லவன், நம்பி வாங்க. சரிண்ணா, விஜய் வா போலாம். அவசரப்படாத, இருமா. ஒன்றும் பிரச்சனை இருக்காது, வா. ஐயோ, சொட்டையா வரைய வந்துட்டானே. வணக்கம் சார். ஏய் வாடாங்க சார். ஆட்டோல உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. கிளம்புடா பெஸ்ட்டு. இந்த போறேங்க. சொட்ட தலை. எந்த ஊரா நீங்க? சார் மாயவரம் சார், மாயவரம் பக்கத்தில் கொர்க்கை சார். என்னது? பீச்சை சுற்றி பார்க்க வந்தேன் சார். இந்த பொண்ணு யாரா? என் ஒய்ஃபு சார். ஆமாம் சார். இங்க என்ன பண்றீங்க? மாயவரத்துலேருந்து வந்துக்கிறேன் சார். மாயாவரமா? ஆமாம் சார். இங்க என்ன வேலை? பீச்சை சுற்றி பார்க்கறதுக்காக வந்தேன் சார். இது யாரு? ஒய்ஃபு சார். ஒய்ஃபா? ஆமாம் சார். ஒய்ஃப்ன்ற மெட்டியை காணும். பொய் சொல்றியா? இல்லை சார். இல்லை அப்புறம் ஒய்ஃபு தான் சார். யார் அது? மாமாவா? சார் என் மாமா தான் சார் அவரு. மாமான்னு சொல்லிட்டு புரோக்கர் வேலை பாக்குறியா? சார் அப்படிலாம் இல்லைங்க சார். உண்மையை சொல்றா? சார் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நான் கட்டிக்க போகிற பொண்ணு சார். ஏய் சார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் சார் ஊர்லேருந்து வந்துக்கிறோங்க. நீ சொல்றத பார்த்தா எதுவும் நம்புற மாதிரி இல்லையடா. இதே இடத்துல ஒன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன், அங்க இங்க. நான் போலீஸ்டா, அதனால தான் சொல்றேன். சரி வண்டியில் இருங்க, ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். சார் ஸ்டேஷன்லாம் வேணாம் சார், நாங்கள் நிஜமெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் சார் வந்துக்கிறோங்க. இப்படிலாம் கேட்டால் நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்க. சரி வாங்க, ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம். நீங்களாம் உண்மையை சொன்னால் ஏதாவது உதவி பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஏதாவது கேஸை போடுவாங்க. விபச்சார கேஸு, அந்த கேஸு இதெல்லாம் போடுவான். தேவையா இதெல்லாம்? சார் இருங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தெரியாத ஓடி வந்துட்டோங்க சார். நீங்கள் தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். மா படித்த பொண்ணா இருக்க, அறிவில்லை உனக்கு? அவன் கூப்பிட்டான்னா ஓடி வந்துடுவியா? நாட்டில் என்ன நடக்கு தெரியுமா உனக்கு? அவனை அடித்து போட்டுட்டு 4 பேர் கூப்பிட்டு போய் ரேப் பண்ண என்ன பண்ணுவ நீ? பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்க. நல்ல வேலை என் கண்ணில் மாட்டினீங்க. இதுக்கப்புறம் இதை மாதிரி பண்ணாதீங்க. ஏறுங்க வண்டியில். உங்கள் ஊர் பஸ்ஸில் ஏற்றி விட்டுறோம்மா. ஏறுமா. ஏய் ஏறா வண்டியில். வாமா போகலாம். உட்காருமா.
ரொம்ப தேங்க்ஸ் சார். ம் சார் ரொம்ப போலாமா? தேங்க்ஸ் சார். சந்தோஷமாடா? ரொம்ப சந்தோஷம் சார். மைனா படத்து போலீஸ் மாதிரி நல்ல போலீஸாக இருக்கல. ஆமாம் சார். என் வீட்டில் தங்கிட்டு காலையில் போங்க. சார் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யணும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரேன் சார். ஐயோ பாவம் இந்த அப்பாவி பசங்க, இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகுது. ச்சே, தப்ப ஃபுல்லாக இவங்க எல்லாம் பண்ணிட்டு ஆட்டாமனை பள்ளியை போட்டுருவானுங்க ஃப்ராடு பயிலும். இறங்குப்பா, வீடு வந்தாச்சு. பார்த்து என் வீடு தான்மா, பயப்படாதீங்க. வாங்க பின்னாடி வாங்க, உள்ளே போகலாம். வாப்பா. சார் நல்லவருமா, வா போகலாம். பயப்படாத நிலா, வா. அட என் வீடு தான் ஐயா, வாயா. சொல்லுமா, ஒரு லவ்வர்ஸு ஓடி வந்துட்டாங்க. நான் தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். அட வாப்பா, ஏய் வாயா. சரி சார், போகலாம். சார் தான் இருக்கிறாங்களே, வா. வாப்பா. இதான் நம்ம ரூம்பு. வாயா. அட ஏன் தயங்குற, உள்ள வாயா. வா போகலாம். வா வா வா. ஓகே சார். பயப்படாமல் இருங்க. சரி சார். உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கயா. எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுயா. இதோ மகளோட ட்ரெஸ் இருக்குது, உங்களுக்கு வேறு எது வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. போதுமா? சரிங்க சார். நான் இந்த பக்கத்து ரூமில் தான் இருப்பேன். சரிங்க. கூப்பிட்டேன்னா வந்துடுவேன். சரியா? ஓகே சார். ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, சாப்பிட்டு பயப்படாமல் இருங்க. சரியா? ஓகே ஓகே சார். வேறு எதுவும் வேணா சொல்லுப்பா. ஓகே சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகேம்மா. உள்ள ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னார்ல, எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வா. நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏய் என்னடா படுத்துட்ட? போய் குளிச்சுட்டு வானேலா, கொஞ்ச நேரமாக நான் படுக்கிறேன். ஏய் இங்க பாரு. என்னம்மா? இது ஏற்கனவே யாரும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. நான் எப்படிடா போடுறது? நிலா, இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கமா. வேற என்ன பண்றது? பண்ணு மாதிரி இருக்காடா, வச்சிட வேண்டியதான். முடிச்சிடுறேன், எப்படியாவது முடிச்சிடுறேன். சூப்பர் பிகரியா, தேடி பிடிச்சாலும் கிடைக்காது. செம்மையா இருக்கல்ல.
அவளை முடிக்காம விடக்கூடாது. அந்த பையன் இருக்கான். நம்ம தான் போலீஸ் ஆச்சியா, நாம ஏன் பயப்படணும்? போறடா இப்போ பார்க்க கூடாது. விஜய், எவ்வளவு நேரம் தூங்குவ? 2 நாளாக தூக்கம் இல்லை, அதான். சரி சரி, எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வா. ஒரு 10 நிமிஷம் தூங்கினா கூட நல்லா தான் இருக்கும். சொல்றேன்ல விஜய், சீக்கிரம் எந்திரிச்சு போ. இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, சாப்பிடலாம். சார் நமக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு, அந்த மரியாதையை நம்ம காப்பாத்திக்க வேண்டாமா? காப்பாத்திக்கணும். சீக்கிரமா குளிச்சுட்டு வா விஜய், போ. எந்திரிச்சிட்டேன். சமத்தா எந்திரிச்சிட்ட போல. கதவு மூடிட்டு போடா. பொண்டாட்டிங்கெல்லாம் ஊர்லலாம் முது தேய்ச்சி விடுவாங்களா, அது மாரி தேய்ச்சி விட மாட்டியா நிலா? லூசு பய, மூடிட்டு குளிடா. நிலா, என்ன இந்த நேரத்துக்கு நகம் வெட்டிட்டு இருக்கிற? இவங்க நம்ம சொல்லுறதை கேட்க போற. இருந்தாலும் நகம் வெட்டக்கூடாது நைட்டில். நிலா, நைட்டில் நகம் வெட்டக்கூடாதுரி. சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்க. சும்மாலாம் சொல்லலை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க நைட்டில் நகம் வெட்டக்கூடாது. சூப்பர். பேச்ச மாத்தாத. நீ கூட இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கிற, ஹீரோயினி மாரி. சும்மா கலாய்க்காத போ. கலாய்க்கல, நீ நிஜமேல சூப்பரா இருக்கிற. என்ன பண்ற? இந்த மாடல் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கிற. சும்மா இரு. நிஜமா தான் சொல்றேன். நிலா, ரொம்ப அழகா இருக்கிற நிலா. ஒரே ஒரு முறை. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். போ. இந்த புடி. ப்ளீஸ். போய் அங்க படு. சும்மா மூட கலப்பிட்டு மூடிட்டு பண்ண சொல்ற. ஐயோ, தொடாம பெட்ல படுத்துக்கிற நிலா. லைட் ஆஃப் பண்ணவா? விஜய், விஜய், எழுந்து. இங்க பாரு. இங்க பாரு. ஒண்ணு இல்லம்மா, நீங்க தூங்குறீங்களான்னு பார்த்தேன். படுங்க. என்ன சார் திடீர்னு? பயமா இருக்கு விஜய். இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தோணுது விஜய். போயிடலாம். என்ன பண்ணலாம்? நீ சொல்லுதான் ரைட்டு நிலா, போயிடலாம் நிலா. கிளம்பு போகலாம். எங்க கிளம்புறீங்க? இதுக்கு தான் உங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்தனா? நான் எப்படி தெரியும் உங்களுக்கு? சார், நீங்கள் பண்ணதெல்லாம் சரியில்லை சார். நாங்கள் கிளம்பிடுவோங்க சார். சார், எங்களை விட்டுருங்க சார். போயிடுவியா? இன்னைக்கு ஒரு நைட்டு என் கூட தங்கி தான் ஆகணும். ஒழுங்கா போய் படுங்க. சார், நாங்க கிளம்புறோம் சார். எங்களுக்கு ஏதோ தப்பா படுது. நீ பயப்படாத நிலா. தப்பா படுதா? என்ன தப்பா படுது? சார், உங்களை நம்பி தானே சார் வந்தேன். என்ன சார் இப்படி பண்றீங்க? என்னடா, உங்களை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த சொல்லணும்னு பாத்தீங்களாடா? சார், எதுவும் தப்பா நினைக்காதீங்க சார். நாங்கள் ஊருக்கு போயிடுவோங்க சார். விட்டுருங்க சார். போங்க.
சார் ஆனா என்ன சார் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூப்பிட்டு வந்தீங்க சார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் என்கிட்ட படு. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். சார் விட்டுருங்க சார், நாங்கள் கிளம்பிடுறோங்க சார். சார் மன்னிச்சிங்க சார், விட்டுருங்க சார், நாங்கள் போயிடுறோங்க சார். சார் நாங்கள் ஊருக்கு போயிடுறோங்க சார். சார் நாங்கள் ஊருக்கு போயிடுறோங்க சார். ஏய் தம்பி, ஒரு அரை மணி நேரம் நின்று வெயிட் பண்ணுறா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நீ கொஞ்சம் சொல்லுமா, தம்பிக்கு சரியா புரியல. எந்தடா டேய் சார் அன்பா சொன்னா கேட்க முடியல. மண்ணுக்கு மனுஷன் தானே, நான் படுத்த ஒத்துக்க முடியல. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? கிராமத்து பொண்ணுனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணுதான். ஆனா டேய், நான் மானத்தை விட்டு வாழ்ற பொண்ணு இல்லடா. உயிரை விட்டாலும் விடுவிட ஒழிய என் மானத்தை விட மாட்டேன்டா. விஜய், 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 நம்ம எடுத்து அவசரப்படுகிறோம். என்ன ஆச்சு? நான் அப்படி பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையை கெடுத்துட்டா. சாவடா சாவடா சாவடா.
இவரைப் போல முகம் தெரியாத எத்தனையோ மனிதர்களின் இந்த நிலைமைக்கு காரணம் அவசர முடிவு. வாழ்க்கை எனும் வானத்தில் சந்தோஷமாக சிறகடிக்க வேண்டிய சின்ன வயதில் நாம் எடுக்கும் சில தவறான முடிவுகள், அவசர முடிவுகள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளம். இவர்கள் இந்த நிலைமைக்கு யார் காரணம்? காதலை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்களா? இல்லை அடைக்கலம் கொடுத்தவன் அபகரிக்க நினைத்ததாலா? இல்லை எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில் பல கனவுகளோடு ஓடி வந்து தப்பானவுடன் மாட்டிக்கொண்ட இவர்களின் விதியா? இயந்திர உலகில் எடுக்கும் சில அவசர முடிவுகளே அனைத்து துன்பத்திற்கும் காரணம். பிள்ளைங்க என்ன சொல்ல வராங்கன்னு பெற்றவங்க கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. பெற்றவங்க எதுக்காக சொல்ல வர்றாங்கன்றத பிள்ளைங்களும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. வீட்டை விட்டு ஓடி போய் நல்லா வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வந்தவங்களும் இருக்காங்க. இந்த கதையில் நடந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சவங்களும் இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாவது சிந்திச்சு முடிவெடுங்க. அவசர முடிவெடுக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.